எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 2024 வருட மாத நாள்காட்டியை பயன்படுத்தி இடைப்பட்ட நாள்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமான ஒரு மாதிரி காணொளியை பார்ப்போமா? வணக்கம் குழந்தைங்களா. எல்லாரும் முகத்திலேயே ஒரு ஆர்வம் தெரியுது. என்ன காரணம்? அதுதான் காரணமா? சரி, ஓகே. மிஸ் கதை சொல்லவா? நல்லா கவனிக்கணும். இந்த கதை மற்ற கதைகள் மாதிரி இருக்காது. மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கதை. அதனால கவனிச்சு கேப்பீங்களா? அன்னைக்கு பிப்ரவரி 23 சனிக்கிழமை. அனிதா ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. என்ன கிழமை சொன்னேன்? சரியா சொன்னீங்க. சூப்பர். நல்லா கவனிங்க. அப்போ அனிதா திடீர்னு யாரோ பேசுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு பாக்குறா. எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா அப்பா கூட போன்ல பேசுறத கேட்டுட்டா. கேட்டோடனே அவ துள்ளி எழுந்துட்டா. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா அனிதா வீட்ல இல்ல. அப்பா ராணுவத்துல வேலை பார்க்கறாரு. அவங்களுடைய அப்பா எங்க வேலை பார்க்கறாரு? ராணுவத்துல வேலை பார்க்கறாரு. அதனால அப்பா கூட பேசணும்னு சொல்லிட்டு அனிதா வேகமா போய் அம்மா அம்மா போனை கொடுங்கம்மா, நானு அப்பா கூட பேசணும்னு சொல்லி வாங்கி போன்ல பேசுறா. அப்பா நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி அனிதா அவளோட அப்பாட்ட கேக்குறா. அப்பா சொல்றாரு, இன்னும் 7 நாள்ல வந்துருவேண்டா கண்ணா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எத்தனை நாள்ல வருவாரு? 7 நாள்ல வந்துருவாரு. சூப்பர். நல்லா கவனிச்சுட்டே இருக்கீங்களே. வெரி குட். இன்னும் 7 நாள்ல வந்துருவேன்னு சொல்றாரு. அவளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காத்துக்கிட்டே இருக்கா. ஆமா, அது என்ன தேதி சொன்னேன்? வெரி குட். பிப்ரவரி 23. ஓகேவா? அனிதாவோட அப்பா இன்னும் எத்தனை நாள்ல வருவேன்னு சொல்லிருக்காரு? சரியா சொன்னீங்க. சரியா? அதே மாதிரி அனிதா ரொம்ப ஹாப்பியா அப்பா வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கா. பிப்ரவரி 29ஆம் தேதி ஆயிடுச்சு. அனிதா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப சோகமா போறா. அனிதாவோட ஃப்ரெண்டு என்ன பண்றா? என்னாச்சு அனிதா, இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா சொன்னாரு, பிப்ரவரி 23ஆம் தேதி நான் அப்பா கூட பேசும்போது அப்பா சொன்னாரு, இன்னும் 7 நாள்ல நான் வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா அப்பா இன்னைக்கு வரவே இல்லையே, அதனாலதான் நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே உங்க அப்பா கூட நீ எப்ப பேசுன அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கேட்கிறா. எப்ப பேசினா அவங்களோட அப்பாவோட? வெரி குட். பிப்ரவரி 23 சனிக்கிழமை பேசுனேன்னு சொல்லி சொல்ற. உங்க அப்பா இன்னும் 7 நாள்ல வந்துருவாருன்னு சொல்லி உங்க அப்பா அன்னைக்கு சொன்னாருன்னு சொன்ன. அப்பன உங்க அப்பா நாளைக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா? எங்க அப்பா நாளைக்கா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆமா அப்படின்னு சொன்னானே அவ சமாதானம் ஆயிடுறா. சரிங்களா? இப்ப இதுல இருந்து மிஸ் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். நல்லா கவனமா பதில் சொல்லுவீங்களா? அனிதாவோட அப்பா வரக்கூடிய தேதி அவளோட ஃப்ரெண்ட சொன்னால நாளைக்கு தான் வருவான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது சரியா? எப்படி சரின்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க அப்பா கூட அவ என்னைக்கு பேசினா? பிப்ரவரி 23. சரிங்களா? பிப்ரவரி 23ஆம் தேதி பேசினா. இன்னும் எத்தனை நாள்ல அப்பா வருவாருன்னு சொன்னாங்க? 7 நாள்ல. அப்ப மொத்தம் எத்தனை நாள் இருக்கனா? 30 நாட்கள். பிப்ரவரிக்கு 30 நாள் உண்டா? இல்ல டீச்சர். இந்த வருஷத்துக்கு பிப்ரவரிக்கு எத்தனை நாட்கள் தான் இருக்கு? 29 நாட்கள். ஆமா, 2024ல பிப்ரவரிக்கு 29 நாட்கள். சரியா? அவ என்னைக்கு சோகமா வந்தா? 29
29. அவளுடைய தோழி அப்பா என்னைக்கு வருவாருன்னு சொன்னாங்க? பிப்ரவரி 29க்கு அடுத்த நாள் என்ன வரும்? அப்ப அவ தோழி சொன்னது சரியா சொல்லிருக்காங்களா? வெரி குட். மார்ச் 1ஆம் தேதி தான் அப்பா வருவாரு. சரிங்களா? அப்ப அனிதா என்ன தவறு செஞ்சிருந்தா? 23ஆம் தேதியும் சேர்த்து கணக்கு பண்ணிட்டா. சரியா சொன்னீங்க. 23ஆம் தேதியும் சேர்த்து கூட்டிட்டா. அப்படி கூட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? 23க்கு அடுத்த நாள்ல இருந்து கூட்டணும். சரிங்களா? இதே மாதிரி இடைப்பட்ட நாட்கள் நீங்க கணக்கிடும் போதும் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள்ல இருந்து தான் நீங்க கூட்ட தொடங்கணும். புரிஞ்சதா? உங்க எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சதா? ஓகே, நீங்க எல்லாருமே ரொம்ப அழகாவும் சூப்பராவும் பதில் சொன்னீங்க. வெரி குட். மிஸ் இப்போ என்ன கையில வச்சிருக்கேன்? இப்ப இந்த 2024 நாட்காட்டியை வச்சு நம்ம ஒரு செயல்பாடு செய்ய போறோம். செய்யலாமா? இந்த செயல்பாடை நம்ம 2 குழுவா இணைந்து செய்ய போறோம். சரிங்களா? இப்போ இந்த குழுவுல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு உங்களுடைய பிறந்த தேதியை சொல்ல போறீங்க. அதே மாதிரி இந்த குழுவுல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு உங்களுடைய பிறந்த தேதியை சொல்ல போறீங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்க 2 பேருடைய பிறந்த தேதிக்கு இடைப்பட்ட நாட்களை கணக்கிட போறோம். கணக்கிடலாமா? டீச்சர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. டீச்சருடைய பிறந்த நாள் மார்ச் 5ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இவங்களுடைய பிறந்த நாள் வந்து மார்ச் 11ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? என்னுடைய பிறந்த நாள் என்னைக்கு? வெரி குட். மார்ச் 5ன்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அஷ்மாவோட பிறந்த நாள் என்னைக்கு? மார்ச் 11. சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இடைப்பட்ட நாட்களை கணக்கிடும் போது மார்ச் 5னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கணக்கிடணும். சரிங்களா? அப்ப 5க்கு அடுத்து என்ன நாள்? 11ஆம் தேதி என்ன வந்துருச்சு? வந்ததுனால அன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சரிங்களா? அப்ப மிஸ்ஸோட பிறந்த தேதிக்கும் அஸ்மாவோட பிறந்த தேதிக்கும் இடையில எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள். சூப்பரா சொன்னீங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிந்தது டீச்சர். இப்போ இந்த குழுவுல இருந்து யாரை கூப்பிடலாம்? ஸ்ரீ சத்யா எந்திரிங்க. ஸ்ரீ சத்யாவுடைய பிறந்த தேதி என்னதுடா? டிசம்பர் 9. யுவதியுடைய பிறந்த தேதி எப்போது? அக்டோபர் 28. இந்த 2 பேருடைய பிறந்த நாள்ல யாருடைய பிறந்த நாள் முதல்ல வரும்? யுவதியுடைய தான் முதல்ல வரும். யுவதி என்னைக்கு பிறந்தாங்க? அக்டோபர் 28. வெரி குட். அக்டோபர் 28. அக்டோபர் 28. அடுத்து ஸ்ரீ சத்யாவுடைய பிறந்த தேதி? டிசம்பர் 9. டிசம்பர் 9. வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நாம எழுதும்போது அக்டோபர் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மாதங்களை எழுதணும். நீங்க எந்திரிங்க. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மாதங்கள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அக்டோபர், நவம்பர், இப்ப மிஸ் என்ன பண்ண போறேன்னா உங்க 2 பேருக்குமே இந்த கேலண்டர் கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணணும்னா அக்டோபருக்கு இன்னும் எத்தனை நாட்கள், நவம்பருக்கு இன்னும் எத்தனை நாட்கள், டிசம்பர் 9க்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்றத கணக்கிட்டு சொல்லிடுவீங்களா? கொடுக்கலாமா? இப்போ இந்த குழுல இருக்கவங்க சொல்லுங்க. அக்டோபர் 28க்கு அப்புறம் மீதமுள்ள நாட்களை சொல்லுங்க பார்க்கலாம். 31. அப்ப இன்னும் எத்தனை நாட்கள் கண்ணா இருக்கு? 3 நாட்கள். அதுக்கு நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கலாம். எத்தனை நாட்கள் சொன்னீங்க? 3
நீங்க சொல்லுங்க, டிசம்பர் 9க்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கு? 8 நாட்கள். சூப்பர். இவங்க ரெண்டு பேருடைய பிறந்த தேதிக்கு இடைப்பட்ட நாட்களை எழுதிட்டோமா? அடுத்து நாம என்ன பண்ணணும்? வாங்க, நீங்க வாங்க. இப்ப சஞ்சய் என்ன பண்ண போறாங்க? வாங்க சஞ்சய், வந்து கூட்டுங்க. 3 கூட்டல் 8 11. 1 கூட்டல் 3 4. விடை என்னது? 41. அப்ப மொத்த நாட்கள் எவ்வளவு? 41. சூப்பர் சஞ்சய், சஞ்சய்க்கு கிளாப் பண்ணிடலாம். அப்ப யுவதியுடைய பிறந்த நாளுக்கும் ஸ்ரீ சத்யாவுடைய பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 41. சூப்பர், எல்லாருமே அருமையா சொன்னீங்க. கிளாப் பண்ணிடலாம். இப்போ உங்க கையில என்ன இருக்கு? இப்போ நீங்க இந்த 2024 நாட்காட்டியை வச்சு டீச்சர் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல போறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே ஒவ்வொரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் தெரியும், இடைப்பட்ட நாட்களை கணக்கிட தெரியும், எல்லாமே தெரியும் தானே? சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியும் இடைப்பட்ட நாட்களை கணக்கிடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திற்கு அடுத்து எத்தனை நாட்கள்? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திற்கு அப்புறமா மீதம் எத்தனை நாட்கள் இருக்கு? 14. வெரி குட். செப்டம்பர்ல எத்தனை நாட்கள்? 30. வெரி குட். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கு? 1 நாட்கள். இப்ப கூட்டுங்க பார்க்கலாம். மிஸ் டீச்சர் 47. உங்களுக்கு எத்தனை வந்துச்சு? 47. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு என்ன தேதி? ஓகே, பிப்ரவரி 8ஆம் தேதியில இருந்து மார்ச் 8 பெண்கள் தினம் வரைக்கும் இடைப்பட்ட நாட்களை கணக்கிடுங்க பார்க்கலாம். பிப்ரவரி 8க்கும் மார்ச் 8க்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 28. சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட். மே 1ஆம் தேதி கோடை விடுமுறை, சரிங்களா? ஜூன் 5ஆம் தேதி மீண்டும் பள்ளி துவங்கும் நாள். எங்க இப்ப இடைப்பட்ட நாட்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். மே 1ல இருந்து ஜூன் 5 வரைக்கும் கண்டுபிடிக்க பார்க்கலாம். மே 1 கோடை விடுமுறையிலிருந்து ஜூன் 5 பள்ளி துவங்கும் நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்கள் எத்தனை கிடைச்சிச்சு? 34. வெரி குட். எல்லாருமே அழகா இடைப்பட்ட நாட்களை கணக்கிட தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மிஸ் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுக்கலாமா? வெரி குட். உட்காருங்க. இங்க பாருங்க, மிஸ் கையில என்ன இருக்குன்னா ஒரு உணவுப் பொருளுடைய டப்பா இருக்கு, மிட்டாய் டப்பா இருக்கு. ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உற்பத்தி தேதியும் காலாவதி தேதியும் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? வெரி குட். இது மாதிரி உணவுப் பொருட்களுடைய பாக்ஸோ இல்ல அப்படின்னா பாக்கெட்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்கெட்ஸ்லயோ இதே மாதிரி எழுதி இருக்கும். உற்பத்தி தேதி, காலாவதி தேதி இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா உற்பத்தி தேதிக்கும் காலாவதி தேதிக்கும் இடைப்பட்ட நாட்களை கணக்கிட்டு நாளைக்கு வரும்போது கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா? ஓகே, சூப்பரா சொன்னீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. காணொளியோட தொடக்கத்துல ஆசிரியர் கதையினை கூறும்போது மாணவர்கள் ஈடுபாட்டோட கவனிச்சத பார்த்தோம். மேலும் கதையிலிருந்து வினாக்களை கேட்டு கலந்துரையாடியது இடைப்பட்ட நாள்களை அறிந்து கொள்ள ஆர்வமூட்டும் விதமா இருந்ததல்லவா? பிறகு 2 மாணவர்களின் பிறந்த தேதியை கூறச் செய்து இடைப்பட்ட நாள்களை நாள்காட்டிய பயன்படுத்தி கண்டறிய செஞ்சத பார்த்தோம். இதேபோல்
இருவேறு தினங்களுக்கான இடைப்பட்ட நாள்கள 2024ஆம் ஆண்டு நாள்காட்டிய பயன்படுத்தி மாணவர்கள் தாங்களாகவே கண்டறிந்தது தாங்கள் கற்றறிந்தத உறுதிப்படுத்தும் வகையில் இருந்ததல்லவா? நன்றி.